வணக்கம் நேயர்களே, இது கிரைம் டைம். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் காவல் நிலையத்தில் மதுபோதை வெறியில் காவலர்களை தகாத வார்த்தைகளால் பேசி அலப்பறையில் ஈடுபட்ட நபர் வழிக்கு விழுந்து கால் எலும்பு முறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மதுபோதை வெறியில் காவலர்களிடம் அத்துமீறியவருக்கு நடந்தது என்ன? சீனாக்காரனுக்கு வேலை கிடையாது, நீ ஜப்பானுக்காரனுக்கு வேலை கிடையாது, நீ கொரியாக்காரனுக்கு வேலை கிடையாது. போடா இங்க வாடா. வண்டி வரல, கூட்டு வண்டி எனக்கு முக்கியம் கிடையாது. ஒரு கோட்டர் போதையில் காவல் நிலையத்தையே அலறவிட்ட போதை ஆசாமி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசாரை ஒருமையில் பேசி எகிரிய நபர் வழிக்கு விழுந்து காலை உடைத்துக் கொண்டது எப்படி? செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் காவல் நிலையம் எல்லையில் வெப்பஞ்சேரி பகுதியில் குடியிருந்து வருபவர் நாகராஜன். இவர் 2 நாட்களுக்கு முன்பு மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் போதையில் தள்ளாடியபடி வந்த நாகராஜனை மடக்கி பிடித்து விசாரித்தனர். போலீசாரின் கேள்விகளுக்கு எகத்தாளமாக பதிலளித்த நாகராஜை வாகனத்துடன் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் போலீசாரை ஒரு பொருட்டாக மதிக்காத நாகராஜ் தகாத வார்த்தைகளால் வாயில் வந்தபடி பேச ஆரம்பித்தார். நீ முதல்ல அந்த போன் வந்து கேமரா ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணியா நீ? போலீசாரும் நாகராஜ் போதையில் இருந்ததால் அவரை நெருங்காமல் வாகனத்தை மட்டும் பிடித்து வைத்துக் கொண்டனர். சட்டையை அவிழ்த்து கையில் பிடித்தபடி ட்ரௌசருடன் காவல் நிலையத்தை பலம் வந்தவர் தன்னை விடுவிக்காத போலீசாரை மனித உரிமை ஆணையத்திடம் புகாரளிக்கப் போவதாக கூறி மிரட்டல் விடுத்தார். அங்கிருக்கும் சேர் ஒன்றில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டபடி கலெக்டரிடம் பேசவா என்று கூறியபடி செல்போனை எடுத்து, தலைவா என்ன டென்ஷன் ஆக்கிட்டாங்க தலைவா என பேசியது போலீசாரை சிரிப்பலையில் ஆழ்த்தியது. ராஜசேகர் கூத்தூர்ல என்ன டென்ஷன் பண்ணி விட்டாங்க. நீங்களே சாராயத்தை விற்கிறீங்க, பின் நீங்களே குடிப்பவனை பிடிக்கிறீங்க என குறிப்பிட்டவர் காவல் நிலையத்தில் ரைட்டருக்கு இன்னைக்கு சம அடி இருக்கு என சவடாலாக பேசினார். நீங்களே கண்ணு விடுறீங்க, சாராயத்தை விடுறீங்க, ரைட்டருக்கு சம அடிக்குது. ஆனா ரைட்டர் நான் மறக்க மாட்டேன். புள்ள ஞாபகமே இல்லடா எனக்கு. பாருங்களா வீடியோ தானே எடுக்கிறீங்க, வாங்க பொறுத்துட்டு போயிடுவீங்க. காயில பார்த்துக்கலாம். போலீசாரை அடிக்க கை ஓங்கியபடி வந்தவர் அங்கிருந்த வாகனங்களை எட்டி உதைத்து, என்னையும் கெட்டவனாக்கிட்டீங்களடா என பாவமாக சினிமா வசனம் பேசி அழ ஆரம்பித்தார். போலீசார் நாகராஜன் போதை வெறியில் செய்த அலப்பறைகளை எல்லாம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். தொடர்ந்து அலப்பறையில் ஈடுபட்டு வந்த நாகராஜன் மதுபோதையில் அங்கிருந்த வாகனங்களை எட்டி உதைத்தபடி கீழே விழுந்ததால் காலில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இதனால் மனிதாபிமான அடிப்படையில் அவரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மாவுக்கட்டு போட்டுள்ளனர். முதல் நாள் இரவு நடந்த அனைத்தையும் மறந்த நாகராஜன் மறுநாள் மருத்துவமனையில் தனது வளர்ச்சி பிடிக்காமல் தனது எதிரிகளிடமிருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு போலீசார் தான் தனது காலை உடைத்ததாக தெரிவித்துள்ளார். என்ன ஆச்சு, 3 பேரா சேர்ந்து இந்த தொடையில காலை வச்சு நெரிச்சு அந்த மொன காலில் வலிச்சு விட்டாங்க, ஈத்துட்டாங்க சார். காலை அம்பு அங்கேயே ஒண்டிச்சு சார். கால் ஒண்டிச்சுன்னு கத்திங்க இருந்தோம் சார். அப்புறமா ஒரு 4 பேர் வந்து தூக்கி அந்த ஆட்டோவில் போட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வலி நைட்டு தாங்க முடியல சார். நானே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நானே ஏறிக்கணும். ஒரு 2 பேர் வந்து ஏற்றி விட்டாங்க சார், ஃப்ரெண்டுங்க. இங்கே வந்து அட்மிட் ஆகிருக்கேன் சார். எது எப்படியோ காவல்துறையினரை கலாய்த்தால் வழிக்கு விழுவதுடன் எலும்பு முறிவும் ஏற்படும் என்பதில் மட்டும் மாற்று கருத்து இல்லை.